ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த போட் இருக்கு இல்லையா, இது பின்னாடி வந்து நம்ம நிறைய சயின்ஸ் வந்து கற்றுக்க முடியும். ஸோ ஒன்று ஒன்றா வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த போட் வந்து எப்படி மிதக்குது. போட் எப்படி மிதக்குது அப்படின்னா, இந்த போட் வந்து ஒரு 400 கிலோ இருக்கும்ல, 400 கிலோ வெயிட்டு தண்ணியில் போட்டால் மிதக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மிதக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல் எடுத்து போடுறேன், அது 30 கிலோ இருந்தாலே உள்ளே போயிடும். அப்போ 400 கிலோ போட் வந்து எப்படி மிதக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, இங்கே தான் ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் வந்து இருக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணியில் ஒரு ஆப்ஜெக்டை வந்து போடுறோம். அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் என்னவோ அது ஈக்குவலண்ட் வெயிட் வந்து இங்கே சுற்றி இருக்க தண்ணி வந்து டிஸ்பிளேஸ் ஆகும். அதாவது அங்கேருந்து விலகி போகும். அது விலகி போகும்போது அது பாட்டமில் ஒரு அப்வர்டு ஃபோர்ஸாக மாறும். அதுதான் பாயன்ஸ் ஃபோர்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ 400 கிலோ போட் இருக்குது அப்படின்னா கீழே இன்னொரு 400 கிலோ வந்து அப்வர்டு ஃபோர்ஸ் டிஃபால்ட்டாக இருக்குங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுப்போம். 500 கிலோ அந்த போட்டாக இருந்ததுன்னா கீழே 500 கிலோ ஃபோர்ஸ் வந்து வரும். இதுதான் அந்த பிரின்சிபல் வந்து சொல்லுது. ஸோ மேலே இருக்க ஃபோர்ஸ் கீழே இருக்க ஃபோர்ஸ் ஈக்குவலாக ஆகும்போது அப்போ அது என்ன ஆகும், ஃப்ளோட்டு தானே வந்து ஆகும். இதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி போட் வந்து ஃப்ளோட் ஆகுது. சரி, ரெண்டாவது, இதில் வந்து எத்தனை பேர் உட்காரலாம்? 1 2 3 4 5 6 7 8 சீட் வந்து இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா 8 பேர் இதில் வந்து உட்காரலாம். 8 பேர் உட்காரும்போது என்ன ஆகுது, 8 பேர் தோராயமாக ஒரு 50 கிலோ வச்சுப்போமா, 400 கிலோ இல்லை ஒரு அதை விட அதிகமான ஒரு 500 கிலோ வச்சுக்கோங்களேன். ஸோ 400 கிலோ போட் இருக்குது, 500 கிலோ அவங்களோட வந்து வெயிட். இப்போ 900 கிலோ மூழ்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மூழ்காது. ஏன்? திரும்ப அகைன் வந்து அந்த 900 கிலோ ஆகும்பொழுது இந்த கீழே இந்த கப்பல் வந்து கொஞ்சம் ஹைட்டு கீழே இறங்குமா, கீழே இறங்கினோடனே இங்கே இருக்க தண்ணீர் விலகி போகுமா, அந்த விலகி போகக்கூடிய தண்ணீரோட வெயிட்டுமே இன்னொரு 500 கிலோ விலகி போகும். அப்போ என்ன ஆகும், கீழே அப்போர்டு ஃபோர்ஸ் திரும்ப வரும்போது 900 கிலோ வந்து பாட்டமில் ஆக்ட் ஆகும். அப்படின்னா கிட்டத்தட்ட மேலே இருக்க வெயிட்டும் கீழே இருக்க வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல். ஸோ அதனால் திரும்ப இந்த போட் வந்து ஃப்ளோட்டிங்லேயே இருக்கும். சரி, ரைட்டு, ஃபஸ்ட்டு எம்டியாக இருந்தது, 500 கிலோ ஃப்ளோட் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 500 கிலோ வந்தது, 900 கிலோ 1000 கிலோ வரும்போது அப்பயும் ஃப்ளோட் ஆச்சு. இப்போ என்ன பண்ணோம், இன்னொரு 10 பேர் இறக்கி விடுவோம். அப்போ என்ன, அந்த 10 பேரோட வெயிட்டு சுமார் ஒரு 60 கிலோ வச்சுக்கோங்களேன். ஸோ 600 கிலோ ஆச்சு அப்படின்னா இப்போ 1600 கிலோ. இப்போ இந்த போட்டு ஃப்ளோட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோட் ஆகாது, மூழ்கி போயிடும். அது எப்படி மூழ்கும்? நம்ம என்ன சொன்னோம், இந்த மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை போட்டால் அது என்ன வெயிட்டோ அதே வெயிட்டுக்கு கீழேருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அது ஆக்ட் ஆகிறதால அது ஃப்ளோட் ஆகும்னு சொன்னோம். எம்டி போட்டு ஃப்ளோட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 பேரை வச்சும் அதுவும் ஃப்ளோட் ஆச்சு. 20 பேரை போட்டால் மட்டும் ஏன் வந்து மூழ்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ அந்த ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் வந்து ஒர்க் ஆகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, இதே 20 பேர் இருக்கும்பொழுது இந்த போட்டோட ஹைட் இருக்கு இல்லையா, இந்த ஹைட் இன்னும் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் லோடு உட்காரும்போது அப்படியே உள்ளே போகுமா, இறங்கும்பொழுது கிட்டத்தட்ட நமக்கு என்ன வேணும், 2000 கிலோ இது தாங்கணும் அப்படின்னா 2000 கிலோ ஆஃப் வாட்டர் வெளில போகணும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த ஹைட்டுக்கு ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு போகும்போது இறங்குமா, இறங்க இங்கேருந்து தண்ணி விலகி இந்த போட் வந்து அப்படியே கீழே போகும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த ஹைட்டை டச் பண்ண உடனே என்ன ஆகும், தண்ணி உள்ளே போயிடும். அப்போது 1500 கிலோ தண்ணியை மட்டும்தான் இந்த போட்டால் டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். இதுவே இந்த இடத்துக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஃபர்தராக இறங்க 2000 கிலோ தண்ணி வந்து இது வெளியே தள்ளிடுச்சு அப்படின்னா இந்த போட் ஃப்ளோட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், எவ்வளோ வேணாலும் போட்டில் வெயிட் ஏற்றலாம், எவ்வளோ வேணாலும் ஷிப்பில் வெயிட் ஏற்றலாம், அது மிதக்கும். ஏன்னா அது ஈக்குவலண்ட் ஃபோர்ஸ் வந்து கீழே தண்ணியில் வந்து அப்போர்டில் வந்து கிடைக்கும். ஆனால் அந்த லோட் ஆக கப்பல் கொஞ்சம் உள்ளே போக அது டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய வாட்ரு கப்பல் உள்ளே வராத அளவுக்கு அதோட ஹைட் வந்து இருக்கணும். இதனால தான் வந்து வெசல்ஸ் கேரி பண்ணுற ஷிப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ வெயிட் அது மெட்டலில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் வைக்கிறாங்க. அவ்வளோ வெயிட் அதில் லோட் ஆகுது அப்படின்றதால அதோட ஹைட் வந்து அவ்வளோ இருக்கும். ஏன்னா அது ஈக்குவலண்ட் வெயிட் வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதே மாதிரி ஜென்ரலாக இன்னொரு டவுட்டும் இருக்கும், இரும்பு வந்து பார்த்திங்கன்னா போட்டோன்னே உள்ளே போயிடுது. அப்போ இந்த மாதிரியான போட்ஸ்லாம் வந்து ஃபைபரில் பண்ணியிருப்பாங்க, அதனால் வந்து உள்ளே போகலான்றது ஒரு அசம்ஷன் கூட இருக்கலாம். ஆனால் கப்பல்லாம் வந்து இரும்பில் தானே பண்ணுறாங்க. அது எப்படி நமக்கு வந்து உள்ளே போகல அப்படின்னா, அது வெயிட்டை விட அதோட ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா, அதை கிட்டத்தட்ட நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வேக்யூமாக இருக்கும், நிறைய காலி இடங்கள் கொடுத்துட்டு அகலமாக அதை பண்ணியிருக்கும்போது வெயிட்டை விட அந்த வால்யூம் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கிறதால அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து வர்றதில்லை. ஸோ இதுதான் ரீசன். இந்த கப்பல், இந்த போட் வந்து மூழ்காமல் இருக்கிறதுக்கும் இதே போட்டு அதிக ஆட்கள் வந்தாங்கன்னா மூழ்கிறதுக்குமான காரணம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓரளவுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்றதையும் நான் நம்புகிறேன்.